ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு ட்ரிக் தான் சொல்லியிருக்கேன். ட்ரிக் அண்ட் டிப்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம ஹேருக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு பிளாக் கலர் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் பேக்கும் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஹேர் டையும் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சன்னா மசாலாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் 4 டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். 4மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமான டிப்ஸும் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சூப்பரான சன்னா மசாலா செய்யலாம். நான் வீடியோ லென்த்தியாக போகுங்கிறதுக்காக இதை இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். தேங்காய் 1 கப்பு, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூனு, இஞ்சி, முந்திரி பருப்பு கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி 3 பழம் எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக பட்டை கிராம்பு போடாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. சன்னா மசாலா தாளிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே தக்காளி பழம் அரைச்சி விழுதை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவைக்கு தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா ஆயில்லையே லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் பேஸ்ட்டு விழுது, அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. அது நல்லா கொதித்து வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதில் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நைட்டே ஊற வச்ச சன்னாவை நம்ம இதோட கலந்துக்கலாம். கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதி விட்டு இறக்கும்போது கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு மல்லி இலை தூவி நீங்கள் இறக்கிடுங்க. சூப்பரான பக்காவான பூரிக்கு, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான சன்னா மசாலா ரெடி. நான் இது ஃபுல்லாக வீடியோ எடுத்தால் லென்த்தியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். பூரி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரணும் அப்படின்னா பூரி மாவு பிசையும் போது வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு கொடுங்க. கெட்டியாக தான் இருக்கணும். மாவு பிசையும் போது நீங்கள் இலகுவாக பிசைஞ்சிங்கன்னா ஆயில் குடிக்கும். இப்போ நான் கவுண்டர் டாப்பில் தான் நான் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக வந்தது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பூரி தேவையோ அந்த அளவுக்கு சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது பால்ஸு, அதனால் நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ 2ஆக கட் பண்ணினதை நம்ம இந்த மாதிரி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது நான் பூரி மேக்கரில் தான் நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ சூடான ஆயிலில் கொஞ்சமாக சால்ட், உப்பு 1/4 ஸ்பூன், ஒரு சிட்டிகை நீங்கள் போட்டிங்கன்னா ஆயில் பூரி ஃபுல்லாக எடுக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கும். சூப்பரான பூரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன டிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெல்லம் தான். என்னது அச்சு வெல்லம் காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் காஃபிக்கு, ஸ்வீட் ரெசிபிக்கு இதுக்கெல்லாம் நம்ம அச்சு வெல்லம் வாங்கிட்டு வருவோம். சில பேர் வீட்டில் ஒயிட் சுகர்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம அச்சு வெல்லம் வாங்கிட்டு வந்தால் வெளியில் வச்சுருந்தோம்னா அது நாள் பட பிசு தன்மை வந்துடும். அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கிறதுக்கு அச்சு வெல்லம் எதில் வச்சுருக்கீங்களோ அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சால்ட் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அச்சு வெல்லம் எவ்வளோ நாள் ஆனாலும் கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். இதனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ் அதிகம் இருப்பதால் நம்மளோட எலும்புகள் வலுவாக இருக்கும். உடல் எடையை குறைக்க உதவும். அஜீரணம், வீக்கம், வாயு பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு. உணவுக்கு பின் தான் வெல்லம் சாப்பிடணும். செரிமான அமைப்பை பலப்படுத்தும். இரத்த சோகை வராமல் தடுக்கும். இரத்த அளவு அதிகரிக்கும். ரத்தம் உடம்புல குறைவாக இருக்கிறவங்க இந்த வெல்லத்தை ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். நாட்டு சர்க்கரையும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி கருப்பு அச்சு தான் பயன்படுத்தணும். வெள்ளை அச்சில் மருந்து ஹைட்ரோஸ் பவுடர்னு சொல்லுவாங்க, அது போட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் கருப்பு கலர் வெள்ளை அச்சை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. வெள்ளை சுகர் பயன்படுத்தாதீங்க. வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துறதுனால நம்ம எலும்புகளை அது உரிக்கும். அதனால் கண்டிப்பாக வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி அச்சு வெல்லம் பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க. எள்ளு உருண்டைகளுக்கு, ஸ்வீட் ரெசிபிகளுக்கு, பாயாசத்துக்கு, எல்லாமே உளுந்து கஞ்சி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வெல்லத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நலமுடன் வாழ இந்த வெல்லம் நமக்கு உதவி செய்யும்.
இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வெல்லத்தில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம பச்சை பயிரெலாம் வருஷ கணக்குக்கு நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்ச நாள் ஆனதையும் இந்த பச்சை பயிர் வகைகளில் பச்சை பயிராகட்டும், கொள்ளு, இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கிட்டு வந்து தட்டைப்பயிறு இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தால் சில சமயம் வண்டு பூச்சிகள்லாம் வந்துடும். மழை காலம் வந்தாவே அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு சூப்பரான 2 ஐடியா நான் சொல்லியிருக்கேன். ஒன்று என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பயிர் வகைகளை வறுக்கக்கூடிய பச்சை பயிர் தான் வறுக்க முடியும். நம்ம கொள்ளுலாம் வறுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பயிர் வகைகளுக்கு நான் சொல்கிற டிப்பை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு என்ன நம்ம பயன்படுத்த போகிறோம்னா, நம்ம ரசத்துக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா பெருங்காயம், அந்த பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பவுடர் பெருங்காயம் இருந்தாலும் ஒரு 1/4 ஸ்பூன் இந்த பயிர் வகையில் நீங்கள் கலந்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது கூட தூள் உப்பு 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் நல்லா ஃபுல்லாக கலந்துட்டு நல்லா குலுக்கி விட்டு நீங்கள் வச்சிட்டிங்கனாலும் எந்த ஒரு வண்டு பூச்சியும் வராமல் இருக்கும். இப்போ பச்சை பயிரெலாம் நீங்கள் வறுத்து கூட வச்சுக்கலாம். லைட்டாக சூடு பண்ணி வறுத்து வச்சிட்டிங்கனாலும் வண்டு பூச்சி வராது. இந்த கொள்ளுக்கெலாம் வந்து நம்ம வறுக்க முடியாதுல்ல, அதனால் அதில் வந்து நம்ம இந்த மாதிரி பெருங்காயம் இல்லை இந்த மாதிரி சால்ட்டு, மிளகாய்த்தூள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா எந்த ஒரு வண்டுகளும் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான். நல்ல முடி வந்து கருகருன்னு நீளமாக வளரணுமா, உங்களுக்கு முடி வந்து நல்லா லாங்காக இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களா, அப்போ கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா நீங்கள் பயன்படுத்துங்க. கறிவேப்பிலை, கற்றாழை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதெல்லாம் வந்து நல்லா ஒவ்வொரு கைப்பிடி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கற்றாழை ஃப்ரெஷ் கற்றாழை தான் நான் எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள் அந்த எல்லோ கலர் ஜெல் ஃபார்ம் ஆகுதுல்ல, இதுதான் வந்து கரிய பவுலாம் ரெடி பண்ண பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து கற்றாழையை நல்லா உள் சதையை கட் பண்ணிவிட்டு 7 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததும் இப்படி தான் இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கிற நாளிலிருந்து அம்மா வந்து எனக்கு இப்படி தான் ஹேர் பேக் போட்டு விடுவாங்க. 50 வயசு ஆகியும் முடி வந்து அங்கங்கே ஒன்று தான் இருக்குது. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. நரைமுடியே ஒன்று கூட எட்டி பார்க்காது. கண்டிப்பாக உங்கள் முடியும் நல்லா லாங்காக கருகருன்னு இருக்கும். வாரம் ஒரு டைம் நீங்கள் பயன்படுத்துங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் பேக் இது. நல்லா வந்து நம்ம அரைச்சிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் உங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு முடி வந்து ஷைனிங்காகவும் இருக்கும். நல்ல கருகருன்னு லாங்காக இருக்கும். நான் என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இதை மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம நெத்தி பகுதியிலையும் ஃபுல்லாக நம்ம ஹேருக்கு ஃபுல்லாக நுனி முதல் அடி வரை நல்லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா நனையிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. மசாஜ் பண்ணி விட்டுட்டு 1 ஹவர் கழித்து நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ண பின்னாடி பாருங்கள் நல்ல முடி ஷைனிங்காக இப்படி தான் இருந்தது. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம தலையே வந்து நல்லா குழு குழுன்னு இருக்கும். அருமையான ஒரு ஹேர் பேக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஹேர் டே பார்க்க போகிறோம். அதுவும் வந்து நேச்சுரலான ஹேர் டே தான். நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதில் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பொருள் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது. நம்ம நேச்சுரலான ஹேர் டே இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம முடிக்கு எந்த ஒரு அலர்ஜி பிரச்சனையோ, தலையில் ஒரு கொப்பளமோ, அரிப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நான் பயன்படுத்தியிருக்கிற பொருள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வெத்தலை தான் எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ் வெத்தலை 5 வெத்தலை எடுத்திருக்கேன். உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மற்ற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கறிவேப்பிலை கொஞ்சம், மருதாணி இலை கொஞ்சம், வேப்பிலை இதெல்லாம் எடுத்திருக்கோம். வேப்பிலை வந்து பொடுகுலாம் வராமல் நம்மளை பாதுகாக்கும் நம்ம தலைக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக கிராம்பு ஒரு 5 எடுத்துக்கோங்க. கிராம்புனோட பெனிஃபிட் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நம்ம ஹேருக்கு அவ்வளோ ஒரு நல்ல பொருள், நல்ல கலரை கொடுக்கும். அதுக்காக நம்ம 5 கிராம்பும் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு, அதிகமாக தண்ணி விடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பேக்கை நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை வந்து ஒரு இரும்பு கடாயை, கண்டிப்பாக இரும்பு கடாயை தான் யூஸ் பண்ணணும். இரும்பு கடாயில் ஃபில்டர் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, 1 2 அரையாத திப்பி திப்பியாக இருக்கும். அதுக்காக நம்ம இதை ஃபில்டர் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்ததை நம்ம கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிழிஞ்சோம்னா இதில் இருக்க மிஞ்சிய அந்த ஜூஸும் நமக்கு நிறைய கிடைக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கை வச்சு.
இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த ஜூஸை நம்ம நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டுருங்க. கொதிக்கி விட்டதையும் பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு டை கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். இதை அப்படியே நம்ம அப்ளை பண்ண போகிறதில்ல. இது கூட நம்ம ஒரே ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுரி பவுடர் தான். அவுரி பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி அவுரி பவுடர் எடுத்துக்கோங்க. நல்ல தரமான பச்சை கலராக இருக்க ஃப்ரெஷ் மருதாணி இண்டிகோ பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு மருந்து கடைகளில் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இன்னும் அந்த மாதிரி தரமுள்ள பவுடரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 2 பவுடர் நம்ம போட்டுட்டு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது கெட்டியாக இருக்குது, ஹேரில் அப்ளை பண்ண முடியலன்னா 2 ஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், அவுரி பவுடர் போட்டதும் நல்லா கருகருன்னு நமக்கு கிடைக்கும். இதை போட்டு உடனே தான் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணணும். இதை 8 மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா அவுரி பவுடர் போட்டது நல்ல ஒரு கருகருன்னு நமக்கு கிடச்சிருக்கு. நான் லைவாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பாருங்கள், கையிலேயே இப்போ எல்லாம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 2 மணி நேரம் கழித்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணுங்கள். நார்மல் வாஷ் பண்ணும்போது வெதுவெதுப்பான எப்போவுமே டை ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு குளிக்கும்போது வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். 2 நாள் கழித்து நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சுடுங்க. இது போயிடுமா, ஹேரில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக போயிடும். ஆனால் ஹேருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் மாதம் ஒரு டைம் நீங்கள் போட்டுட்டு வாங்க, நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். எந்த ஒரு ஹேர் பேக் பயன்படுத்தும் போதும் தொடர்ந்து 3 மாதம் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தும் போது தான் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் நிறையா ஹேர் பேக்கு, ஹேர் டை, சமையல் குறிப்புகள், நிறைய டிப்ஸ் எல்லாம் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இனி பண்ண போகிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இளநரை இருக்கிறவங்க, முதுநரை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஹேர் டையை பயன்படுத்தலாம். இது இருக்கிறவங்க மட்டும்தான் போடணும்னு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.